உன்னுடைய துவக்கம். ஆமே, நீ மலை அலசி கொண்டிருந்த கரையில் அல்ல, இதோ நீ வெட்கம் கண்ட அதே இடத்தில் உன் தலையை நிமிர பண்ணி துவங்க பண்ணுவார். உனக்கு ஒரு புதிய சீசன். எஸ், நீ வெட்கம் கண்ட அதே ஆழத்தில் உன்னை துவங்க பண்ணுவார் என் ஆண்டவர். எனக்கு பேசுறார், எனக்கு பேசுறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கிருந்து போகும்போது வலையை அலசி வந்த உள்ளமே, இதை வலை எடுத்து படகுல போட்டு போங்க. ஹல்லேலூயா. நேற்றுக்கு இரவு எதுக்கு நீ ரொம்ப அழுதாயோ, அதே காரியத்தில் இன்றைக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்ய நீ படகுல வலையை போட்டுட்டு போ. காண வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. பேதுருக்கு தெரியுது, இந்த வார்த்தை வேற யாருக்கும் கிடையாது, இந்த வார்த்தை எனக்கானா. சீக்கிரத்துல ஏதோ என் படகுல நடக்க போகுது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? அத்தனை கூட்டத்தின் நடுவில் எனக்குன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா ஏதோ இந்த வாழ்க்கையில நடக்க போகுது நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி. ஏன் சத்தம் காதுல கேட்டுச்சா? உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். வார்த்தை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, வர வேண்டியது வர போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு எனக்கு வார்த்தை வருதுன்னா என் படகுல வர வேண்டியது வர போகுது. என் காதுல வார்த்தை வருதுன்னா என் வாழ்க்கையில வர வேண்டியது வர போகுது. எத்தனை பேர் விசுவாசித்து, எத்தனை பேர் நம்பிக்கையோடு. ஹல்லேலூயா. என் நிலை அறிந்தவர், என்னோடு பேசுகிறவர் என்று நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு சபை, ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இன்னைக்கு உங்க கூட தான் கர்த்தர் பேசணும்னு திட்டம் வச்சிருக்கிறாங்க. 1,00,000 பேர் இந்த கூட்டத்தில் இருந்தால் பேச வேண்டியது உங்கள்கிட்ட பேசுவார், பேச வேண்டியது உங்கள்கிட்ட பேசுவார், உங்க காது கேட்கும்படி பேசுவார், உங்க பக்கத்துல நின்று பேசுவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே எடுத்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கிருபையா இந்த நாளை காண செய்திருக்கிறார். கர்த்தர் காண பண்ணுகிற ஒவ்வொரு நாளுமே ஜெயமுள்ள நாட்கள் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தோற்கிற நாளை கர்த்தர் நமக்கு காண்பிக்க மாட்டார், ஜெயமுள்ள நாளை தான் கர்த்தர் காண்பிப்பார். எனவேதான் ஆண்டவர் நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தர் சந்திக்க வைக்கிறது எனக்கு ஜெயமாய் தான் மாறும். ஹல்லேலூயா. நானா சந்திக்கிறது எனக்கு ஜெயமாய் மாறுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா கர்த்தரினை சந்திக்க வைக்கிறார் என்றால் அது எனக்கு ஜெயமாய் மாறும். எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு எனக்கு ஜெயமுள்ள நாள் நம்புறவங்க? ஹல்லேலூயா. என்னை நான் ஆராதிக்கிறவர் என்னை அறிந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆமா, எத்தனை பேர் சொல்லக்கூடிய அந்த அன்பு இன்னைக்கு மாறலன்னு சொல்றவன்? ஹல்லேலூயா. என் நிலை அறிந்து நடத்துகிறவர். ஆமே, என் கூட பழகுன என் ஆண்டவர். ஆமா, என்னை அறிந்தவர் மாத்திரமல்ல, என் நிலையை நன்றாய் அறிந்தவர். நம்ம கூட இருக்கிற எல்லாருக்கும் நம்மை தெரியும், ஆனா நம்முடைய நிலை தெரியுமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்வி. அது மட்டும் தெரிஞ்சா பழகுன எல்லாரும் கூட இருப்பாங்களான்னு கேட்டா இல்ல, அது இன்னும் பெரிய கேள்வி. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. என்னை அறிந்தவர் மாத்திரமல்ல, அவர் என் நிலை அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஆவி என்னை மீறின பின்பும் சொல்லுமை போல் என்னை, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுவோ காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க, ஹல்லேலூயா, நேசித்தவரில். ஆமென். சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்னை தெரியும், ஆனா என் நிலை தெரியுமானா? லூக்கா 5வது அதிகாரத்தில் இயேசு கெனசரேத்து கடல் அருகே வரும்போது, திங்கட்கிழமை ஒரு மீட்டிங்காக ஒரு செய்தி எடுத்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் அதுக்கார இந்த பகுதியில் நிறைய ஆண்டவர் தியானிக்க வச்சார். இன்னைக்கு இதுல இருந்து ஒரு வார்த்தையே ஆமென் சொல்லும்படியாய் தான் ஆண்டவர் ஆமென் காலையில கூட அதுதான் நினைப்படுத்தினார். இயேசு சீமோன் பேதுருவின் படகை கண்டு தெரிந்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். 2வது வசனம், அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை. அப்ப இந்த 2 வசனத்துல ஒண்ணு தெரியுது, வசனம் கேட்க வந்த கூட்டத்துல யாரும் இல்ல, பேதுரு கிடையாது.
பேதுருக்கு இப்போ வசனம் கேட்கிற ஒரு நிலை இல்ல. பேதுரும் வசனம் கேட்க ஆசையா இருந்தார் அப்படின்னா ஓகே. இல்ல, பேதுரு ஒரு கூட்டம் இயேசுக்கு வார்த்தையை கேட்கறதுக்கு துடிச்சிட்டு இருக்கும் போது பேதுரு கண்டுக்கவே இல்லை அவர். ஏன்னா பேதுருக்கு இப்பொழுது இருக்கிற அவன் இருக்கிற நிலை என்பது யார் பேசுறதையும் கேட்கிற நிலையில அவன் இல்ல. சில சிச்சுவேஷன்லாம் வரும் பாருங்க, உடஞ்சு இருப்போம். எவ்வளவு நெருங்கினவங்க பேசினா கூட அந்த வார்த்தை நமக்குள்ள அதை கேட்கிற ஒரு அந்த மைண்ட் நமக்கு இருக்கவே செய்யாது. இல்ல இவங்க என்கிட்ட பேசணுங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வரவும் செய்யாது. ஒரு திரள் கூட்டம் இயேசுவின் சத்தத்தை கேட்கிறதற்கு துடிக்கும் போது பேதுரு அது பேதுரு அந்த கூட்டத்துக்கு கூட பக்கத்துல தான் நிக்கிறார். பேதுரு வலையை போட்டுட்டு, ஆண்டவரே நான் உங்களுடைய வசனத்தை கேட்கணும், இப்படி வரல. பேதுரு வலையை அலசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் இப்ப ரெண்டு பேரையும் பார்க்கிறார். ஒரு கூட்டம் வருது, இந்த கூட்டம் வசனத்தை கேட்க வர்ற கூட்டம். ஆனா இன்னொருத்தன் தான் இருக்கிறது தெரிந்த பிறகு கூட என்ன பார்க்கவே இல்லையே. நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? யார் நம்மள விரும்பி வராங்களோ அவங்க கிட்ட பேசுறது நம்ம துடிப்போம். நம்மள ஒருத்தன் கண்டுக்காமல இருந்துட்டாங்கன்னா, இன்னும் சொல்ல போனா இந்த திரள் கூட்டத்திற்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவான் 1வது அதிகாரத்துல இல்ல எடுக்க வேண்டாம், அந்திரேயா மூலமா பேதுரு இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்டு நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி. அப்ப இந்த இயேசுவை பத்தி பேதுருக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் இயேசுவுக்கும் பேதுருவை நல்லா தெரியும். அவன் நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தங்க நம்ம வந்த பிறகு நம்மளை கண்டுக்கலன்னா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்னா, நீ என்ன கண்டுக்காமலே இருக்கிற பாரு, நீ என்ன கண்டுக்கட்டா என்ன ஒரு கூட்டமே என்ன கண்டுக்குதுன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்காக எல்லாம் செஞ்சிருக்கணும். அந்த இடத்துல ஒரு திரள் கூட்டம் இயேசுவின் வார்த்தை கேட்க துடிச்சிட்டு இருக்கும் போது இயேசு உடனே யாரை பார்க்கறது தெரியுமா? பேதுருவின் படகு பார்க்கிறார். பேதுருவின் படகு பார்க்கிறார். பேதுருவின் படகு பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன் படகுல ஏறிதான் பிரசங்கிக்கணுமா? படகுல ஏறிதான் பிரசங்கிக்கணுமா? படவில் ஏறினார். படவில் ஏறி அப்பொழுது பைபிள் சொல்லுகிறது 3வது, அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றை ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி ஒரு திரள் கூட்டம் நிக்குது. இன்னைக்கு மாதிரி மைக் அன்னைக்கு இல்ல. அப்போ எவ்வளவு நெருங்கி இருந்து பேசின அந்த கூட்டத்துக்கு கேட்குங்கிறது மைக் இல்லாம பேசுறவங்களுக்கு தெரியும் இல்ல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, படகுல ஏறிட்டார். சரி, படகுல நின்னு பேசி இருக்கலாம், இன்னும் சொல்ல கொஞ்சம் தள்ளி கொண்டு போன்றார். அப்ப இன்னும் தள்ளி கொண்டு போய் பேசணும்னா ஆண்டவர் அந்த கூட்டத்துக்கு ஒரு சத்தமா பேசணும்னா எவ்வளவு சத்தம் போட்டிருக்கணும். ஏன் ஆண்டவரே படகு இவ்வளவு தள்ளி கொண்டு போய் இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறீங்கன்னா, இதை நம்ம சும்மா படிச்சுட்டு விட்டுட்டோம் தெரியும். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் இது தியானிக்கும் போது அறிந்து கொண்டேன், 1,00,000 பேர் அந்த கூட்டத்துல இருந்தாலும் ஆண்டவர் பேச விரும்பினது யாருக்கு தெரியுமா? இந்த பேதுருக்காக. ஹல்லேலூயா. கரையிலிருந்து பேசும்போது கூட்டத்தோட தான் பேதுரு கேட்டிருந்திருப்பாரு. ஆனா இப்ப படகை தள்ளி கொண்டு பேசும்போது நான் நினைக்கிறேன், மத்த காதுல அந்த வார்த்தை போறதுக்கு முன்னாடி இந்த காதுல அந்த வார்த்தை போயிருக்கு. ஹல்லேலூயா. என் நிலை அறிந்தவர், என்னோடு பேசுகிறவர் என்று நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு சபை, ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இன்னைக்கு உங்க கூட தான் கர்த்தர் பேசணும்னு திட்டம் வச்சிருக்கிறாங்க. 1,00,000 பேர் இந்த கூட்டத்தில் இருந்தால் பேச வேண்டியது உங்கள்ட்ட பேசுவார். பேச வேண்டியது உங்கள்ட்ட பேசுவார். உங்க காது கேட்கும்படி பேசுவார். உங்க பக்கத்துல நின்னு பேசுவார். பேதுருக்கு தெரியுது இந்த வார்த்தை வேற யாருக்கும் கிடையாது, இந்த வார்த்தை எனக்கானா. சீக்கிரத்துல ஏதோ என் படகுல நடக்க போகுது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? அத்தனை கூட்டத்தின் நடுவில் எனக்குன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா ஏதோ இந்த வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி எனக்காய் பேசுகிறவர், வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தை க்ளோரி மனசந்தலரபா லேக்கரே மனசியாந்தலரா ரே, எல்லாம் தருபவரே,
பேதுரு வார்த்தை கேட்கல, ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு இப்ப வார்த்தை அவசியம். பல இடத்துல பல மீட்டிங்ல நாம வார்த்தை கேட்டு வரல, ஆனா உடைஞ்சு வந்திருப்போம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த கூட்டத்துல இந்த பிள்ளைக்கு வார்த்தை அவசியம். அப்படி என்கிட்ட நிறைய பேசி இருக்கிறார்னு சொல்றவங்க, சாம எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? என்னோட அதிகம் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. கூட்டம் கேட்கும், எஸ், எல்லாருக்கும் சேர்த்துதான் பேசுறார். ஆனா அன்னைக்கு செய்தி மெயினா யாருக்கு காதுல ரொம்ப போயிருக்கும் தெரியுமா? பேதுரு காதுல. ஏன்னா பேதுரு தான் இப்ப பக்கத்துல நிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இப்ப நான் மைக் இல்லாம பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப மைக் இல்லாம இப்ப மைக்ல பேசுறதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்க எப்படி கேக்குதோ அதே மாதிரி மேக்சிமம் கேட்கும். ஆனா இப்ப நான் மைக் இல்லாம பேசுறேன்னா இங்க இருக்கிறவங்க காதுல அந்த சத்தம் கேட்கறத விட அங்க இருக்கிறவங்க காதுல கேட்கிற அந்த சத்தம் கொஞ்சம் இல்ல நல்லாவே இல்ல. லைவ்ல எல்லாம் திடீர்னு கமெண்ட் வந்துட்டே இருக்கும், ரைஸ் வால்யூம், இன்க்ரீஸ் வால்யூம். இங்க அந்த சத்தம் வராது. இங்க எல்லாரும் சத்தம் இல்ல, இங்க எல்லாருக்கும் கேட்கும். ஆனா லைவ்ல எல்லாருக்கும் இன்க்ரீஸ் வால்யூம்ன்றாங்க. ஏன்னா அவங்க எங்கேயோ இருந்து எதையோ வச்சு கேட்கறாங்க. இதே போலதான் தூரத்துல இருந்து கரையில இருந்து கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனா படகுல இருந்து ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கிறான். அவன் வார்த்தையை கேட்க வரல, அவன் வலையை அலசிட்டா இருந்தா. ஆனா வார்த்தை என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. என் நிலை அறிந்து என்னை நடத்துகிறேன் தேவன். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கு ஒரு ஹல்லேலூயா, அவர்தானே. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு. ஓ, அவர் நல்லவர், சர்வ அன்பு. கேட்கும்படி வந்த கூட்டத்துக்கு பிரையாரிட்டி அவர் கொடுத்ததை விட யாருக்கு ரொம்ப பிரையாரிட்டியா கொடுக்கிறார்னா எவனுக்கு ரொம்ப வார்த்தை அவசியமோ. ஆமே. இதுல ரெண்டு கூட்டத்தா இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வசனம் கேட்கும்படி வந்த கூட்டம், ஆனா இன்னொருத்தர் இருக்கிறான், ஒரு சின்ன பேதுருவும் அவன் கூட போனவர்கள். இந்த ரெண்டு பேருக்கு இப்ப யாருக்கு ரொம்ப வார்த்தை அவசியம் கேட்டா இந்த கூட்டத்தை விட இந்த சின்ன கூட்டத்துக்கு. ஹல்லேலூயா. அதான் சமயத்திற்கேற்ற வார்த்தையை தருகிறார். ஆண்டவருக்கு தெரியும். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இன்னைக்கு சில உள்ளத்தை பத்தி ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு வேண்டிய ரேமாவை கர்த்தர் இன்னைக்கு பேசுவா. எத்தனை பெரிய கூட்டம் இந்த இடத்துல இருந்தால் என் பக்கத்துல நின்று ஆண்டவர் எனக்காய் பேச போகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா. அவர் எனக்கு என் ஆண்டவருக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். சும்மா வலைய அலசிட்டு இருக்கிறா. பேதுரு கேட்கல, என் படகுல ஏறி பேசுங்க ஆண்டவர், எனக்குன்னு பேசுங்க ஆண்டவரே. ஆனா நான் விசுவாசி படகை தள்ளி வச்சு அவர் இவ்வளவு பேசுறாருன்னா ஆண்டவர் வந்து இப்ப விரும்புறது இந்த சத்தம் மத்த காதுல கேட்கறத விட இந்த சத்தம் பேதுரு காதுல கேட்கணும். ஏன் சத்தம் காதுல கேட்டுச்சா உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். வார்த்தை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, வர வேண்டியது வர போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு எனக்கு வார்த்தை வருதுன்னா என் படகுல வர வேண்டியது வரப்போகுது. என் காதுல வார்த்தை வருதுன்னா என் வாழ்க்கையில வர வேண்டியது வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசித்து, எத்தனை பேர் நம்பிக்கையோடு, எத்தனை பேர் இருந்தாலும் என்னிடத்தில் வந்தவருக்கு என்னோடு பேச தெரியும், அவர் பேசுவார். அதனாலதான் பாருங்க, ஒரு திரள் கூட்டத்துல நாம கூட அப்படி எங்கேயோ இருந்திருப்போம். ஆனா சில வார்த்தைகள் நாம கேட்கணும்னு இருக்க மாட்டோம், ஆனா கேட்க வைப்பார். அப்படி வைக்கிறாருனாலே புரிஞ்சுக்கோங்க, அவர் ஸ்டேஜ்ல இருந்து பேசல, அவர் உங்க பக்கத்துல என்னன்னு பேசிட்டு இருக்கிறார். உங்க படகுல உங்க காது எல்லாருக்கும் அந்த வார்த்தை கேட்கும். ஆனா மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த வார்த்தை அப்படி சும்மா இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் அந்த வார்த்தை வந்து உள்ள ஏதோ பண்ணிட்டே இருக்கும். ஆமே, நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை ஆண்டவர் பேச 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 அதான் மற்ற எல்லாருக்கும் அந்த வார்த்தை வந்து வார்த்தையா இருக்கும் போது, பேதுருக்கு மட்டும் பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, விசுவாசம் கேள்வினாலும் கேள்வி தேவ வசனத்தினாலும் வரும்.
வசனத்தை கேட்க கேட்க மத்த எல்லாரும் அப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் பேதுரு மட்டும் கேட்க 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 வலை எடுத்து உள்ள போட்டிருப்பாரு. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? அவர்கள் படவிலிருந்து விட்டு இறங்கி வலையை அலசி கொண்டிருக்கிறாங்கன்னா, மீன் பிடிச்சு முடிச்சுட்டு வந்தவங்க, எனக்கு கரெக்டா தெரியல, இங்க இருக்கிறவங்க ஏதாவது தப்புன்னா சொல்லியிருக்கேன். மீன் பிடிச்சு முடிச்சுட்டு வந்து அவங்க இறங்கி வலையை அலசுறாங்கன்னா உடனே எல்லாம் படகுல போட மாட்டாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் ஒரு டைம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் வலையை தூக்கி போடுவாங்க. இப்ப மீன் பிடிச்சு திரும்ப மீன் பிடிக்க போனோங்கிறது பேதுருடைய எண்ணமே கிடையாது. அப்ப இறங்கி வலை அலசுறான்னா இனி இந்த வலை இப்போதைக்கு படகுல போடுற நிலைமை பேதுருக்கு. அப்ப இயேசு இப்ப படகுல ஏறி பிரசங்கம் பண்ணும்போது நிச்சயமா நான் நினைக்கிற வலை எங்க தான் போட்டிருப்பார் தெரியுமா? கீழே தான் போட்டிருப்பார். ஆனா வார்த்தை கேட்க 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 எத்தனை பேர் அதை கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல. பேதுரு அடி யாருக்கு தெரியாம, ஏன்னா பேதுருக்கு தெரியுது இந்த வார்த்தை வேற யாருக்கும் கிடையாது, இந்த வார்த்தை எனக்கானா, சீக்கிரத்துல ஏதோ என் படகுல நடக்க போகுது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? அத்தனை கூட்டத்தின் நடுவில் எனக்குன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா ஏதோ இந்த வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya. விசுவாசம் கேள்வினாலும், கேள்வி வசனத்தினாலும் வருது. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, வசனம் உங்களுக்கு தான் வருதுன்னா விசுவாசத்துல கிரியை செய்ய தொடங்கிருங்க, விசுவாசத்துல ஸ்டெப் எடுத்து வைக்க தொடங்கிருங்க, விசுவாசத்தோடு நீ நிற்க துவங்கி விடு. சீக்கிரத்திலே உன் படகு, சீக்கிரத்திலே உன் படகுல அற்புதம். கோரி ஷலரபல கதரிமன ஹந்தலரா. விசுவாசத்தில் அவன் படகு, அதனாலதான் பேதுரு படகு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க வலையை போடு சொல்லும் போது அந்த இடத்துல ஐயோ ஆண்டவர் வலை எடுக்க மறந்துட்டேன். இல்ல, வலை உள்ள இருக்கு. எப்படிப்பா வலையை உள்ள போட்ட? பொதுவா மீன் பிடிச்சிட்டு முடிச்சு வந்தவங்க கிடைச்சதோ கிடைக்கலையோ ஒரு டைம் போயிட்டு வந்துட்டாங்கன்னா வலையை அலசி போடுறாங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது கரையில தானே கிடக்கணும். எப்படி இது படகுக்குள்ள வந்து அது நீங்க பேசிட்டு இருக்கும்போது உள்ள தூக்கி போட்டேன் ஆண்டவரே. பேசும்போதே புரிஞ்சுக்கிட்ட இன்னைக்கு நீங்க பேசுறது அவங்களுக்கு இல்ல, இன்னைக்கு நீங்க பேசுறது எனக்கு. ஓ, நான் தோற்கிறவன் அல்ல, காரணம் வார்த்தை என்னோடு இருக்கிறதுனால என்னை கத்த ஜெயிக்க வைப்பா. ஆமென், ஹalleluya ஹalleluya. என்ன ஒரு நம்பிக்கை! இந்த நம்பிக்கை எப்படி பேதுரு வந்துச்சு? எப்படி பேதுரு வந்துச்சு? அவர் பேசின வார்த்தை. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க கூடி இருக்கிறதுனால அவர் பேசுறார், எங்களுக்கு தான் பேசுறார். ஆனா பேதுருக்கு தெரியும் அவர் ஹalleluya வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே. ஆமென், வார்த்தையானவரே. ஹalleluya. ஓரி மனசந்தலரா. ஆமென், வார்த்தை. ஆமென், ஹalleluya. தோல்வியை கண்ட அந்த பேதுருவை கர்த்தர் அதே இடத்துல ஜெயமாய் நிறுத்துகிறார். என்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுறார்னா, ஆமென், ஆண்டவருடைய செயல் இப்படிதான் இருக்கும். எடுத்த உடனே அவர் செய்ய மாட்டார், அவர் வார்த்தையை பேசுவார். இல்ல, ஆண்டவருக்கு வந்து இப்ப பேதுரு நிலை தெரியும், பேதுருவின் படகு நிரப்பணும்னு தீர்மானிச்சிட்டாரு. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்னா, வந்த உடனே ஜனங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு பேதுரை கூட்டிட்டு போய் நிரப்பி கொண்டு வந்து, அப்படி இல்ல, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் செய்யறதே வார்த்தையை பேசுறார், அதை பேதுரு கேட்க வைக்கிறார். வார்த்தையை உரைத்தவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அதுதான் ஏசாயா 46 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 46 அதிகாரம் அதனுடைய 10வது 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றார், சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு 11 சொல்றார், உராய்ஞ்சுகிற ஒரு பச்சை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷரை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவரமா இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒருத்தங்க லைஃப்ல ஒரு அற்புதத்தை அல்லது ஒரு கிரியை செய்யணும்னு தீர்மானிச்சிட்டார்னா அது எப்படி ப்ராசஸ் பண்ணுவார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவர் நினைப்பார், இது செய்யணும்னு நினைப்பார், நினைச்சதை அவர் அறிவிப்பார். ஆமென், அறிவித்ததை அவர் செய்து முடிப்பார்.
இந்த மூணுமே நாம செய்ய மாட்டோம், இது மூணுமே அவர் தான் செய்வார். ஹல்லேலூயா. இது மூணு அவர் செய்வார். நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை தான் விசுவாசத்துல வலைய தூக்கி படகுல போட்டுருங்க. எதுல விசுவாசம் இழந்து வலைய அலசுறானோ இப்ப விசுவாசத்துல அதே வலைய தூக்கி படகுல போட்டான். இது நம்முடைய செயல். கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்தது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த விசுவாசத்துக்கு ஏற்றார் போல என் கிரியைகள் இல்லை என்றால் அது செத்தது. பேதுரு பாருங்க, நான் நம்புகிறேன். நான் இன்னைக்கு அதை தியானிக்கும் போது இப்படிதான் பிக்சர் பண்ணி பார்த்தேன். இறங்கி வலையால படகுல இருந்து வலைய அலசிட்டு இருந்தாலாவது ஓகே, படகுல இருக்குன்னு சொல்ல, இறங்கி வலைய அலசுறாங்கன்னா ஆமா, இதை பார்க்கணும்னு விரும்புறவங்க இன்னைக்கு துறைமுகத்துல போய், சின்ன முட்டத்துல போயோ குளச்சல்ல போயோ பாருங்க. ஓகே, அங்க இறங்கி வலைய அலசுறாங்கன்னா அந்த வலை உடனே படவில் ஏறாது. அது ஏத்துற ஒரு டைம் உண்டு. நீ படகுல வலை ஏத்து, எதுவுமே ஆண்டவர் சொல்லல. ஆனா வார்த்தை கேட்க கேட்க வலை ஏத்திட்டே இருக்கிறான், வலை ஏத்திட்டே இருக்கிறான். பேதுருக்கு இப்ப நம்பிக்கை வந்துட்டு, வார்த்தை கேட்க கேட்க பேதுருக்கு நம்பிக்கை வந்துட்டு, இன்னைக்கு இப்ப வார்த்தை நிரம்புதுன்னா சீக்கிரத்துல வலைய நிரம்பும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இன்னைக்கு வார்த்தையினால வாழ்க்கை நிரப்பினவர் சீக்கிரத்தில் இந்த வலை அற்புதத்தினால நிரப்புவார் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி அவர் சொல்லிய ஒரு வார்த்தையும் நிறைவேறாமல் போகாது. ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. ஓ இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் இந்த பாடலை பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த இடத்துல பாருங்க, பேதுருடைய இன்னொரு செயல் உண்டு. அது நமக்கு இதை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட வார்த்தை இது. பேதுரு இயேசு வந்த உடனேயே எதுவுமே சொல்லல. ஆண்டவரே நான் தோத்துட்டேன், ஆண்டவரே என் வலையில எதுவுமே கிடைக்கல ஆண்டவர். எப்ப அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, இயேசு வலைய போடுன்னு சொன்னதும் பேதுரு சொல்ற, ஆண்டவரே ரா முழுதும் பிரயாசப்பட்டேன் ஒன்றும். பாருங்க, பொதுவாகவே இந்த தோல்வியை நம்ம ஈஸியா ஒத்துக்க மாட்டோம் இல்ல. தோக்குறத, தோற்று போனத, அல்லது வெக்கத்துல இருக்கிறத 4 பேர்கிட்ட அல்லது தெரிஞ்சவங்க கிட்ட ஈஸியா நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏதாவது பிள்ளைங்க கிட்ட எல்லாம் நீங்க திடீர்னு ரிசல்ட் வந்துச்சுல, ரிசல்ட் என்னன்னு கேட்டா உடனே அந்த பிள்ளை பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டை பத்தி சொல்லலாம். என் ஃப்ரெண்டு அவளும் தோத்துட்டா, சரி அவ தோத்துட்டா, உன் ரிசல்ட் சொல்லு. அப்புறம் இன்னொரு பக்கத்து வீட்டுக்கு இன்னொரு பிள்ளை சொல்லு, அந்த பிள்ளையும் தோத்துட்டா, அந்த பிள்ளைய பத்தி கேட்க, உன்னை பத்தி சொல்லு, நானும் தோத்துட்டேன். எடுத்த உடனே பாருங்க, பேப்பர் கிடைச்ச உடனே நம்ம தோக்குறத பாக்குறோம் இல்லையா, பக்கத்துல இருக்கிறவன் தோத்துட்டானா இதை பார்த்து இப்படி நம்முடைய தோல்வியை ஈஸியா ஒத்துக்க மாட்டோம். பேதுரு இயேசு அதான் சொல்றது, இயேசுவையும் பேதுருக்கு தெரியும், பேதுருக்கு இயேசுவை தெரியும். தெரியலன்னா ஓகே. பேதுருவே, அந்திரே உனக்கு இயேசுவை காண்பித்த தந்து, இப்படி ஒரு மனுஷனை பார்த்தோம் கூட இல்லை, நாங்கள் மேசியாவை கண்டோம். அப்ப நிற்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் யார் என்பது உனக்கு நல்லாவே. ஆமா, நீ ஏன் பார்த்தோன்னு சொல்லல, நீ ஏன் பார்த்தோன்னு சொல்ல. இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு காரியத்தை தைரியமா சொல்லுகிறேன். எவ்வளவு வேகமா, எவ்வளவு சீக்கிரமாய் நம்முடைய காரியத்தை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்துகிறோமோ அவ்வளவு சீக்கிரமா காரியம் நடக்கும். ஆமே, எவ்வளவு சீக்கிரமாய் நம்முடைய காரியத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறோமோ அவ்வளவு சீக்கிரமாய் கர்த்தர் நமக்காய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம சீக்கிரம் தெரியப்படுத்த மாட்டோம், நமக்கு எல்லாம் தலைக்கு மேல ஏறி போன பிறகுதான், பிரச்சனை ஜாஸ்தியான பிறகுதான். அதான் எப்பவுமே சொல்ல, ஒரு சின்ன காற்று அடிக்குதுன்னு தெரிஞ்சதாலே பிரச்சனத்தில் உட்கார்ந்துருங்க. ஒரு சின்ன என் வாழ்க்கையில சின்ன ஒரு தோல்வி வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே உட்கார்ந்துருங்க. என் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வருதுனால உட்கார்ந்துருங்க. சின்ன ஒரு காரியம் கொஞ்சம் மாறுதலாம் போகுதுன்னு தெரிஞ்சாலே உட்கார்ந்துருங்க. எவ்வளவு சீக்கிரம் நம்முடைய விஷயம் தேவ சமூகத்தில் எட்டுதோ அவ்வளவு சீக்கிரம் அவரிடத்திலிருந்து பதில் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமே, எவ்வளவு சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரம். எனவே ஒரு விஷயத்துக்காக ஒரு தேவ பிள்ளை 4-5 இடத்துல சுத்தி பார்த்துட்டு கடைசி அவரிடத்தில் அல்ல,
முதல்ல அவரிடத்தில் வந்து நில்லுங்க. எந்த ஒரு விஷயமே அவருக்கு முன்னாடி வைங்க. உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தரிடத்தில். எசேக்கியா நிருபம், சத்துருக்களின் நிருபம் கையில கிடைச்சதும் எடுத்த உடனே அதை என்ன செய்யலாம் இப்படி எல்லாம் யோசிக்காம பிரசன்னத்துல தேவ சமூகத்துல கொண்டு வந்து விரித்து வைத்து கர்த்தரை நோக்கி இருக்கிறான். அவ்வளவுதான், கர்த்தரை நோக்கி இருக்கிறான். யோசபாத் தனக்கு விரோதமாய் ராஜாக்கள் சூழ்ந்து இருக்கிறதை கண்டதும் பயம் வந்துச்சு. பயம் வந்து யோசபாத் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை போடல, பிரசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நீங்க சொல்லுங்க. எவ்வளவு சீக்கிரம் நான் தேவ சமூகத்தில் என் விஷயத்தை தெரியப்படுத்துறேனோ அவ்வளவு சீக்கிரத்திலே என் ஆண்டவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். ஆமே, நான் தெரியப்படுத்துகிற விஷயம் அதுல என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் சொல்றத ஒரு நாள் அவர் தட்டி விடவே மாட்டார். நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த விஷயத்தை போய் ஆண்டவர்கிட்ட சொன்னா எப்படி, இந்த சின்ன காரியத்தை ஆண்டவர்கிட்ட போய், எந்த காரியமானாலும் எந்த விஷயமானாலும் என் ஆண்டவர் தட்ட மாட்டார். கூப்பிடுகிறவர்களின் செவிக்கு, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் செய்யற பெரிய தப்புல என்ன தெரியுமா, காரியம் கைவிட்டு போன பிறகுதான் அவர்கிட்ட இல்ல, காரியம் கைவிட்டு போனவர் எவ்வளவு சீக்கிரத்துல. ஆமா, இந்த 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 இன்சிடென்ட் வச்சு நான் இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தினதுனால சொல்றேன். எவ்வளவு சீக்கிரம் என் விஷயம் தேவ சமூகத்துல போகுது, அவர் கைக்கு போகுதோ அவ்வளவு சீக்கிரத்துல கர்த்தர் காரியத்தை செஞ்சுட்டே இருப்பார். அவர் கைக்கு போயிடணும், என் விஷயம் அவர் கைக்கு போயிடணும், என் தோல்வி அவர் கைக்கு போயிடணும். ஆமே, ஒரு இரவில் தோற்று வந்த பேதுரு, அந்த தோல்வி அவர் கைக்கு வந்ததும் அதே கொஞ்ச மணி நேரத்துல தோட்ட இடத்துல கர்த்தர் ஜெயிக்க வச்சிட்டார். இல்ல, ஜெயிக்க வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமே, ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு அவரால் அழைக்கப்பட்ட, இன்னும் சொல்ல போனா பேதுரு இன்னும் கூட்டிட்டே போகல, அழைச்சிட்டு போறதுக்கு முன்பாகவே அவனை அறிந்து ஜெயம் எடுக்க வைத்தவர் நம்மை அழைத்தல்லவா இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறார். அழைத்து நடத்துகிற என்னை கர்த்தர் தோற்க விட மாட்டார்னு நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என் நிலை தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். வார்த்தையை அனுப்பி இன்னைக்கு படகு நிரப்புறார்னா சீக்கிரத்துல வலையும் கர்த்தர் நிரப்புவார். ஆமென். விசுவாசத்துல நில்லுங்க. எந்த காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள், எந்த விஷயம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் காரியங்கள் எந்த மனுஷனாலும் அல்ல, அது கர்த்தரால் வாய்க்கப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல இந்த நம்பிக்கையோட? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ள என் படகை வார்த்தையினால் நிரப்பின என் தேவன். ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே அவர் என் வலையும் நிரப்புவார். நான் எதை குறித்து கலங்க தேவையில்லை. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் பாடுங்கள். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஒரு வார்த்தை உங்களை தொடுதுனா, ஒரு கூட்டத்தின் நடுவில் என்ன உட்கார வச்ச பிறகும் எங்கேயோ இருந்து நான் இருக்கிறேன், இந்த வார்த்தை கேட்கிறேன். எல்லாருக்கும் இந்த வார்த்தை வரும்போது எனக்கு தான் இன்னைக்கு அந்த வார்த்தை பேசப்படுதுன்னு ஒரு உணர்வு வருதுன்னா புரிந்து கொள்ளுங்கள், அவர் தூரத்தில் இருந்து அல்ல, அவர் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறார். அப்படி பேசுகிறவர் வெறுமையாய் பேசுகிறவர் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நிறைவேற்றவர் கிரியை செய்வார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றது. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று ஒரு விஷயம் கூட. வாக்குத்தத்தங்கள் ஆமென் ஆம் என்று glory. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால்
வார்த்தைகள் நல்ல கையத்தட்டி ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 சொன்னதெல்லாம் ஒரு விஷயம் ஆமே ஆமே என் படகை தெரிந்தெடுத்து பேசினவர் என் வலையிலே நிரம்ப பண்ணுவார். வார்த்தையினால் படகை நிரப்புவர், வலையை நிரம்ப பண்ணுவார். செத்து போனதா சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவன் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா உயிர்ப்பித்ததே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நீ நல்ல கையத்தடி ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. பேதுருவே வார்த்தை கேட்க வைத்து வெறுமையாய் உன்னை கொண்டு போக மாட்டா. ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவன் சொன்ன வார்த்தையே துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவன் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட இதோ நிறைவேறும் காலம் உனக்கு உண்டு. நம்பிக்கையோடு ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஓ பேதுருவின் படகை நிரப்பினது போல இது உங்கள் வாழ்க்கைங்கிற படகை நிரப்புவா. வார்த்தை நிரப்பும் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் இடிக்கப்பட்ட கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ் கட்டுவித்ததே. ஓ குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலோ ஆமே 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 ஆமே. இயேசுவின் நாமத்திலே அவருடைய வார்த்தை ஒன்று பொய் சொல்லாது. ஆமே. பேதுருவே உன் காது கேட்க பேசினவர், உன்னோடு பேசினவர். ஹல்லேலூயா. அவர் செய்வார், அவர் செய்வார். சொல்லுங்க ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஓரி பல சந்தலரபோ லேக்கரமலபோ ஷலதரியா ரமலபோ தரியாதரா. கடைசி ஒரு விஷயம் கூட ஆமென் 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 ஆமென். எதை கண்டு கலங்காதே. நீ வெட்கத்தை கண்ட ஆழத்திலே உன் தலை கத்த நிமிர பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஒரு திரள் கூட்டத்தின் நடுவில் உன் காது கேட்க, உன் படகு நிரம்ப வார்த்தை பேசினவர். அந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்காகவே பேசப்பட்ட வார்த்தை. மற்றவர்களுக்கு அது வார்த்தையாயிருந்த போது பேதுருவுக்கு அந்த வார்த்தை தான் வாழ்க்கையாய் மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு தனிப்பட்ட விதத்தில் பேசின வார்த்தையை என் வாழ்க்கை என்று நம்புகிறவர்கள் விசுவாசத்தில் வலை எடுத்து வை, விசுவாசத்தில் வலையை படகில் வை. இதோ நீ நிற்கிற இந்த ஆழத்தில், நீ வெட்கம் கண்ட இந்த ஆழத்தில் தான் திரும்ப திரும்ப உன்னை வேர் பற்றி கனி கொடுக்க வைப்பார் என் ஆண்டவர். ஷலரபல கதரியாதலரா லே கரப சந்தல திவலோ லிக்கரபல ஷியதலரபோ
லேப்ராமா மஹந்தலரே தேரி கவஷ்யதரா ரேவன ஹந்தல ரியாஷ்யதரா ஓரிவலஷ்யதரா. உன்னுடைய துவக்கம் ஆமே நீ வலை அலசி கொண்டிருந்த கரையில் அல்ல, இதோ நீ வெட்கம் கண்ட அதே இடத்தில் உன் தலையை நிமிர பண்ணி துவங்க பண்ணுவார். உனக்கு ஒரு புதிய சீசன். எஸ், நீ வெட்கம் கண்ட அதே ஆழத்தில் உன்னை துவங்க பண்ணுவார் என ஆண்டவர். Gloria bala shandala rakaba lekeri bara shandala riabala. Oh, thank you Jesus. Oh, rivama shyatara. இது ஒரு புதிய துவக்கம், இது ஒரு புதிய சீசன். ஆமென். கரையிலிருந்து அல்ல, கரையிலிருந்து அல்ல, ஆழத்திலிருந்து துவங்க போகிறது, ஆழத்திலிருந்து துவங்க போகிறது. Thank you அப்பா, thank you அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். Glory bala shandala ribalagada ribana leke remana handala ribana shyadalara. அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது, அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. ஓரபா சந்தல ரபோ ஷ்யதல ரபா leke remana handala rikashyatara லேப்ரோமாமா ஷ்யதலரா. திரள் கூட்ட வந்து வசனம் கேட்டது, கேட்டவர்களுக்கு அது வார்த்தையாகவே இருந்தது. ஆனால் பேதுருக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை அற்புதமாய் மாறினது. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா பேதுருக்கு தெரியும் இந்த வார்த்தை எனக்காகவே பேசப்பட்ட வார்த்தை. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என்னோடு பேசின வார்த்தை எனக்கு அற்புதமாய் மாறும் என்று விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் ஓ எல்லாம் தருபவரே, வா ஆதியில் இருந்தவரே, எனக்காக எனக்காக. ஓ ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த ஆழத்தில் என்ன திரும்ப கொண்டு வந்து நிறுத்தினீங்க. பேதுருவே, கரையில் இருந்த யாருக்கும் இல்லாத ஒரு சாப்டர் உனக்கு இனி துவங்க போகுது. ஹல்லேலூயா, ஆமென். பேதுருக்கு அடுத்து அவன் லைஃப்ல இன்னொரு சாப்டர். இதுவரை பேதுரு செய்தது ஒன்று, இனி பேதுரு செய்ய போறது இன்னொன்று. ஆமென். அது எங்க இருந்து துவங்க வச்சா தெரியுமா? அலசின கரையிலிருந்து அல்ல, அவன் அள்ளி எடுத்த ஆழத்திலிருந்து துவங்க வைக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இன்று நிற்கிற இந்த ஆழத்திலிருந்து எனக்கு ஒரு புதிய சீசனை கத்த துவங்க போகிறார், ஒரு புதிய சாப்டரை கத்த துவங்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, ஏன் இந்த ஆழம் என்று கேட்க உள்ளமே, இதோ உனக்கு ஒரு புதிய சீசன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தலரியாதலரா. நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் சொல்லுங்க. நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, செய்வதை தடுப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே, நீர் குறித்ததை யாரா நீர் உரைத்ததை பாடுகள். நீர் குறித்ததை நீ. இது பேதுருவே, இப்பொழுது குறிக்கப்பட்ட காரியம் அல்ல, இது முன்னமே குறிக்கப்பட்டது. இந்த ஆழத்தில் ஒரு துவக்கம் முன்னமே குறிக்கப்பட்டது. நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை ஷரபல கத ரிபன ஹந்தலரபோ ஓ ரிபம ப்ரோஷதலரா. ஆவே